பெற்ற தாய் தந்தரிக்கும் நீ கொடுமை பண்ற, நீ பெத்தெடுத்த குழந்தைகளுக்கு நீ கொடுமை பண்ற. கத்தர் ஒண்ணு மன்னிப்பாரா? 1000 கோடி விட்டு வந்து எடுக்கிறேன்றீங்க. 1000 கோடி வருமானத்தை விட்டு வந்து வருமானத்தை வச்சு என்ன பண்ண போற? நாக்கா வலிக்கு என்னையா பண்ண போற? அவ்வளவு பணத்தை வச்சு நீ அவர் உரித்த வார்த்தை அந்த மாதிரி விஜய் சார் என்ன சொல்றாரு? அது ஒர்த் இல்லன்ட்ட மிகப்பெரிய ஒரு கடுமையான சொல். வந்து ஈஸியா சொல்லிட்டு அவரு என்னமோ பெரிய உங்களுக்கு கோபம் சங்கீதா மேல. சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? 4 செவுத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை, அது நமக்கு தேவையில்லை. ஏஜிஎஸ் கல்யாணத்தில் திஷாவோட வரலன்னா உனக்கு வெளியே அனுப்பிச்சு வரா. அப்ப எதுக்கு அது வாலண்டியரா பண்ணணும்னா, குந்தவை வீட்டிலே குந்த வச்சு இருங்க. குந்தவைனா உட்காந்துக்குன்னு அர்த்தம். இது அப்படின்றது மெட்ராஸ் லூஸ் மோகன் அடிக்கடி பேசுவார். குந்துமே அப்படின்ற மாதிரி குந்து திசா அப்படின்றாரு. அவர் வந்து ஒரு காமெடியா பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப நறுக்குன்னு திஷா கிட்ட போட்டு வாங்கிட்டாரு. அது வந்து திஷா கிட்ட அவர் மன்னிப்புலாம் கேட்கல. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் திரிஷாவை மிகப்பெரிய வில்லியா பார்க்குறாங்க. விஜய்க்குங்கான தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம வர விரும்பல. ஒன்று என்ன சொல்லுது, நான் அக்காவெல்லாம் தங்கச்சியா இருந்தேன், நான் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன். அப்பனா என்ன சொல்ல வராங்க தெரியுமா? அவங்க திருப்பி அதை போட்டு விஜய் எதை செய்தாலும் அதை ஏற்றக்கூடிய வெறித்தனமான ரசிகர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட பதிய வைக்கிறாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் ஜி. திடீர்னு வந்து இப்போ த்ரிஷா அவர்களுக்கும் பார்த்திபனுக்கும் மிகப்பெரிய ஒரு வார்த்தை போரே நடந்திருக்கு சார். என்ன நடந்தது? என்ன பிரச்சனை இருக்காது? இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை. பார்த்திபன் வழக்கு எப்போதுமே ஸ்லேடையாக பேசுவார். அவர் வந்து ஒரு காமெடியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நறுக்குன்னு திஷா கிட்ட போட்டு வாங்கிட்டாரு. அது வந்து திஷா கிட்ட அவர் மன்னிப்புலாம் கேட்கல. நீங்கள் வருந்துறீங்கன்னா நானும் வருந்துறேன் அப்படின்ட்டார். உனக்கு வலிக்குதா? எனக்கு வலிக்குது. உனக்கு தூக்கம் வருதா? எனக்கும் தூக்கம் வருது. எனக்கு கசப்பாக இருக்குது, எனக்கு கசப்பாக இருக்குது. இதுதான் அந்த காமெடி. குந்தவை வந்து அங்கேயே குந்த வச்சுருந்தா இந்த பிரச்சனை இல்லைன்றார். அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஸ்லேடையாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை திஷா. வீட்டை விட்டு கதவை திற காற்று வரட்டும் மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்க. நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசரை கல்யாணம் பண்ணுறன்ட்டு போச்சு. அது வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி நின்று போச்சு. அவங்க அம்மா வந்து நிப்பாட்டினாங்க. அப்புறம் தெலுங்கு நடிகர் ராணாவை கல்யாணம் பண்ணி போகிறோன்னு கிட்டத்தட்ட நிச்சயம் வரையும் போய் நின்றுச்சு. இதெல்லாம் எப்படி நின்றுச்சுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுடைய அடிப்படையாக இந்த பிரச்சனை இருக்கப்போ நீங்கள் வீட்டிலே இருங்க. குந்தவை வீட்டிலே குந்த வச்சு இருங்க. குந்தவைனா உட்காந்துக்குன்னு அர்த்தம். குந்து அப்படின்றது மெட்ராஸ் ப்ளீஸ் குந்து லூஸ் மோகன் அடிக்கடி பேசுவார். குந்துமே அப்படின்ற மாதிரி குந்து திஷா அப்படின்றார் அவர். நீ எப்படி என்ன குந்தவைன்னு சொல்லுவேன்? நான் எப்படி குந்து? நான் வெளியில் வந்து நான் பரந்த உலகத்தை பார்ப்பேன்னு அவங்க என்ன மாதிரி டைலாக்லாம் விட்டாங்க. அதனால் நான் வந்து பார்த்திபன் சொன்னதுக்கு நேரடியாக சொல்லாமல் நாங்கள் வருந்துக்கிறோம் நாங்கள் வந்து அப்படின்னா, நீங்கள் வருந்துறீங்களா? நானும் வருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் தப்பிச்சு போயிட்டார். அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் திரிஷாவை மிகப்பெரிய வில்லியாக பார்க்குறாங்க. அது வந்து அவருக்கும் விஜய்க்குங்கான தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமான பிரச்சனைக்குள்ள நம்ம வர விரும்பல. ஆனால் பொதுவெளியில் ஒரு சாமானியனாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் வந்து விஜயையும் திரிஷாவையும் பொருந்தாத கூட்டணியாக ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு புழுவை போய் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் உரித்த வார்த்தை அந்த மாதிரி. விஜய் சார் என்ன சொல்றாரு? அது ஒர்த் இல்லன்ட்டார். அது மிகப்பெரிய ஒரு கடுமையான சொல். அது வந்து ஈஸியாக சொல்லிட்டு அவருக்கு என்னமோ பெரிய ஆபத் பாண்டவன் அனாத ரட்சகன் மாதிரி அவர் நினச்சிருக்கிறார். என்ன மாதிரி சிறுநீரும் மலம் கழிக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் விஜய். இதை வந்து மக்கள்கிட்ட புரிய வைக்கணும். நீங்கள் பெரிய அறிவார்ந்த சிந்தனை உள்ள நீங்கள் சொல்லிக்கிறீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு முட்டா பீசுங்க அவருன்றது எங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கோபம் சங்கீதா மேலே, யாரோ அவங்க ஒய்ஃப் மேலே. சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? அது 4 பெட்ரூம்குள்ளே 4 செவுத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, அது நமக்கு தேவையில்லை. அது அவங்க பர்சனல். அதுக்குள்ளே நம்ம வரவே மாட்டோம். அடுத்தவன் பெட்ரூம்குள்ளே மூக்க நுழைக்கிறது அநாகரிகம். நம்ம அதுக்குள்ளே வரவே இல்லை. அது கடந்து போயிடுவோம். உங்களுடைய பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லார் வீட்லேயும் கணவன் மனைவி மாதிரி சண்டையாக இருப்பாங்க. பெத்த பிள்ளைகிட்ட எவ்வளோ சண்டை போட்டிருப்பானா? பெத்த பிள்ளை இன்றைக்கி ஒரு படியாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஏறி இறங்குறான். அவன் படம் சஞ்சய் வந்து படம் ரிலீஸ் அவர் எடுக்கிறதுக்கு ஏறி இறங்கி கடைசியில் அவங்க தாத்தா ரெஃபரன்ஸை லைக் காட்ட சான்ஸ் கிடைக்குது. இன்றைக்கி வந்து நம்ம தெலுங்கு ஹீரோ ஒருத்தர் வச்சு படம் எடுக்கிறாப்புல. அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் வரல, பூஜைக்கு வரல, டீசருக்கு வரல, அந்த படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரில, எதுவுமே இல்லை. அந்த படம் சம்மந்தமான எந்த விதில் ஒரு ட்விட்டு கூட போடல. இது ஒரு ட்ராக். ஏற்கனவே அவங்களுடைய பொண்ணு பட்டமளிப்பு விழாவில் பட்டம் வாங்குது ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில். அதற்கு தாய் தந்தை சென்றிருக்கணும். தந்தை போகலை. தந்தை ஸ்தானத்தில் போய் அவன் பையன், அவன் தம்பி, அவன் சஞ்சய் நிற்கிறான். யார்? அவனுடைய அண்ணன் நிற்கிறான். அவன் இன்னும் அந்த பாப்பாவை தேத்துறான். அது எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த கொடுமை வந்து பாருங்கள், பெற்ற தாய் தந்தரிக்கும் நீ கொடுமை பண்ணுற. பெற்ற
நீ பெத்தெடுத்த குழந்தைகளுக்கு நீ கொடுமை பண்ணுற. கத்தர் ஒன்று மன்னிப்பாரா? நான் சொல்கிறேன். எஸ்ஏசியும் ஷோபா அவர்களும் 70ஆம் கல்யாணம் பண்ணுறாங்க, திருக்கோசியோ திருநாகேசத்தில் பண்ணுறாங்க. அனாதையாக பண்ணுறாங்க. அந்த கல்யாணம் எப்படி பண்ணணும்? மகன், மருமகள், பேரன், பேத்தி எல்லாம் சரசில் தண்ணி ஊற்றுவாங்க. அது வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் ஆகிறப்ப நம்ம பிறக்க மாட்டோம், நம்ம அப்பா அம்மா கல்யாணத்தை நம்ம பார்க்க மாட்டோம். இதானே அது 60ஆம் கல்யாணமோ 70ஆம் கல்யாணமோ 80 கல்யாணம் சஷ்டி கல்யாணம்லாம் பண்ணுறப்ப அந்த கல்யாணத்தை மனங்குளிர அந்த பெற்றவங்களும் பேரன் பேத்திகளும் தன்னுடைய வளர்த்தவங்களை பார்க்கறதுக்காக நடத்தப்படுகிற ஒரு சடங்கு. அனாதையாக பண்ணாங்க. எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அப்போ அதேமாரி இப்படி வாங்க, உன்னுடைய மகன் இன்றைக்கு அனாதையாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக அலையிறான். சொத்து இல்லையா அவன்கிட்ட? ஒன்று நீ வந்து சிந்துனு சேர்ந்தது போட்டால் கூட 10 படம் எடுக்கலாம். நான் 1000 கோடி விட்டுட்டு வந்து எடுக்கிறேன்றிய. 1000 கோடி வருமானத்தை விட்டு வந்து எடுக்கிறது. அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ண போகிற? நாக்கா வலிக்க போகிற? என்னையா பண்ண போகிற? அவ்வளோ பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிற? அதில் ஒரு 100 கோடி கொடுத்தா ஒரு படம் எடுக்க போகிறான். 10 கோடிக்கு ஒரு படம் எடுக்கலாம். அவன் போய் நீங்கள் தெருவா சுற்றி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்து எங்கேயுமே வராமல் ஒரு தெலுங்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை போட்டு இன்றைக்கி ஒரு அவன் சொந்த காலில் நின்றுட்டு அவன் எப்படி செருப்பாடு அடிக்கிறான் பாருங்க. விஜயை, ஜோசப் விஜய் தானே அவர் பேர். வி சஞ்சய்ன்னு போகிறத விட்டுட்டு வி சஞ்சயை தூக்கிட்டு எஸ் சஞ்சய்ன்னு போடுறான். இப்போ போடுறான் அவன் பாருங்கள். நீங்கள் வந்து செய்திகளை பாருங்கள். தன்னுடைய தங்கைக்கு தாயாகவும் தங்கையாகவும் தமையனாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் அப்பாவாகவும் இருந்து அந்த பட்டமளிப்பு விழாவில் தங்கைக்கு கூட ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரான்னா, நீங்கள் அப்படியே அவங்களுடைய இடத்துல நினச்சி பாருங்க, மனது எப்படி வலிக்கும். எவ்வளோ பெரிய கொடுமைங்க. செத்து போயிட்டுனா பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, இறந்துட்டார். என்னோட எல்லா விஷயத்தையும் எங்கள் அம்மா தான். அவர் இறந்துட்டார். அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, அது கடந்து போகலாம். உயிரோடு இருந்து கொண்டு உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்கிய உன் தாய் தந்தைக்கு நீ உண்மையாக இல்லை. உயிரோடு இருந்து கொண்டு நீ வளர்த்த பாரு, நீ பெத்த பாரு, உன்னுடைய ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் நீ உண்மையானா இந்த மாதிரி மனிதர்கள் நாட்டில் எதுக்கு தண்டத்துக்கு நடமாடணும்னு நான் கேட்குறேன். பட் இருந்தாலுமே அவங்க ரசிகர்கள்லாம் சொல்லும்போது அவர் என்னன்னாலும் பண்ணுவார், ஏதுனாலும் பண்ணுவார், நான் கூட வந்து மனைவியாக போவன்ற அளவுக்கு அவ்வளோ அடிக்டாக இருக்காங்களே சார். சார் இதில் எப்படின்னா சார், நல்லா கேளுங்க. விஜயோடைய தாவேகா தொண்டர்களில் நீங்கள் வந்து டிவிலையும் வலைதளங்களையும் பார்க்கக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாமே வேண்டுமென்றே பேச வைத்து ப்ரொமோட் செய்யப்படுகிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வலைதளத்தில் பாடுறதெல்லாம் பாருங்கள். விஜயை பற்றி ஏடாகடமாக பேசுறவங்க மட்டும்தான் வரும். விஜய் பற்றி அருமையான சிந்தனை உள்ள அறிவார்ந்த பேச்சாற்றல் கூட ஒரு சிந்தனை கூட வலைதளத்தில் வரல. ஒன்று என்ன சொல்லுது, நான் அக்காவெல்லாம் தங்கச்சியாக இருந்தேன், பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறேன். அப்போனா என்ன சொல்ல வராங்க தெரியுமா? அவங்க திருப்பி அதை போட்டு விஜய் எதை செய்தாலும் அதை ஏற்றக்கூடிய வெறித்தனமான ரசிகர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட பதிய வைக்கிறாங்க. ஒருத்தர் பெட்ரோல் கண்ணை வச்சு சுற்றுறான். சார் இது பாருங்கள், எனக்கு பேர் நகரத்தலைவர் பேர் என் பேரை போடல, நாளைக்கு இதே டைமில் நான் வந்து பெட்ரோல் ஊற்றிட்டு செத்துருவேன்றான். ஒருத்தன் கொடியை வச்சுக்கிட்டு எங்கே போகிறான், திரும்பி மிதிக்கிறான். அவனை பூசாரி மண்டமில்லே அடிக்கிறார், ஓடுறா அப்படின்றார். ஒருத்தி என்ன சொல்கிறான், என்னுடைய பொண்ணு ஐசியூவில் சேர்த்துருக்கேன், அவள் சாக கிடக்கிறா, பரவாயில்ல, நான் விஜய் சாரை பார்க்கணும்னு வந்துன்றான். ஒருத்தி மொட்டை அடிச்சுக்கிட்டு நிற்கிறான். ஒருத்தி வந்து என் புருஷன் எனக்கு பிடிக்காது, என் விஜய் தான் பிடிக்கும், விஜய் கூப்பிட்டாருன்னா விஜயோட போகிறான்றா ஒருத்தி. சரிங்களா? அப்போ வந்து ஐசியூவில் இருக்கிற சாக கிடக்கிறான்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மடுமட்டி நீங்கள் நினைக்கிறீங்க. விஜய்க்கு வந்து அக்காவை தங்கச்சியோ நான் பொண்டாட்டியாக இருந்தால் கூட ஓகேன்னு சொல்ல மறுமட்டியாக இருக்கிறீங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமு, நான் எக்ஸாம் போகல, விஜய் பார்க்க வேண்டாம், எக்ஸாம் போனால் போட்டோம், ஃபெயில் ஆகிக்கிறேன், அடுத்த வாட்டி பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு இப்படி சொன்னால் நீங்கள் வீட்டில் போய் அந்த பொண்ணை நீங்கள் ஆரத்தி வச்சு வரவே இருப்பீங்களா? போல நுங்க மாட்டீங்க. ஆனால் இதுக்கு நல்லா கேளுங்க, இது எப்படிமா அவங்களோட ஐடி இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க? இந்த மாதிரி பைத்தியங்கள் ரசிகர்களாக எங்களுக்கு இருக்கிறார்கள்னு சொல்ல வரல, இந்த மாதிரி வெறிபிடித்த ரசிகர்கள் எங்களிடம் இருக்கிறதுனால இந்த கட்டமைப்பு இருக்குது. இப்போ அவர் பின்னாடி 10 லட்சம் பேர் போகிறான்னா 10 லட்சம் பேரில் எனக்கு தெரிஞ்சு 9 லட்சம் பேர் லூஸாகவே இருந்து போகிறான். ஒரு அறகுறையா ஒரு பைத்தியக்காரத்தனமாக எதுவுமே இல்லாமல் அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு விசிலடிச்சா குஞ்சுகளே வச்சுக்கோங்க, ஒரு தற்கொலை கூட்டமே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு அறிவார்ந்த சிந்தனையால் இருப்பான்ல, எல்லா கட்சியும் இருப்பாங்க, அறிவார்ந்த சிந்தனை இருப்பாங்க. அந்த அறிவார்ந்த சிந்தனையாளுடைய பேட்டியோ, அந்த அறிவார்ந்த சித்தியான சொற்றொடரோ, அந்த அறிவார்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய வரலாற்று பதிவோ, அவன் வந்து பொது வழியில் பேசுகிற விஷயங்கள் எதுவுமே விஜயோட ஐடிவிங்க வெளியே கொண்டு வர மாட்டேங்குது. எப்படி கொண்டு ஆமோதிக்கிறாங்க? விஜய் சார் அப்படி தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒன்று என்ன சொல்கிறா, விஜய் சார் வந்து தனியாக போனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் போயிடுறீங்க, அதனால தான் திஷா காரில் வந்தார் ஒன்று சொல்லுது. எப்படி நீங்கள் செய்த தப்பை எப்படி நியாயப்படுத்துகிறாங்களோ அதை ப்ரமோட் பண்ணுறாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் நல்லா புரிஞ்சு, நீங்கள் செய்யுங்க ஒரு தப்பு, அதை நியாயப்படுத்துகிறவங்கள அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. ஒருத்தி சொல்கிறா, குப்பைக்காரன் கூட 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எங்காலும் வச்சுக்கூடாதா, அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது?
இது வந்து ஒரு ஒரு நியாயமாக தமிழ் மண்ணில் பிறந்த யாருமே அப்படி பேச மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாருன்னா அப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்படி பேசினாலும் என்ன பண்ணுவீங்க? பொதுவில் அம்மா அப்படி பேசக்கூடாதுமா, என்னவா நீ பேசுகிற, அப்படி இது தப்புமா, இப்படி பேசக்கூடாது. நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு என்ன, மண்ணின் பண்பாடு என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நம்ம என்ன மாதிரி மண் சார்ந்த இடத்துல பிறந்திருக்கோம், ஒருவனுக்கு ஒருத்தி குறவனுக்கு குறத்தி நம்ம இருக்கிற ஒரு மண்ணில் நம்ம பிறந்துக்கிட்டு நான் அவருக்கு அண்ணனாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக இருக்கிறேன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் என்ன ஆகணும்? பலான்னு அறவிடுமா இல்லையா? ஆனால் விஜய் என்ன செய்கிறாரோ அதை நியாயப்படுத்தி, அந்த நியாயப்படுத்துறதை தயவுசெய்து மக்கள் இது புரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல நல்ல உன்னிப்பாக கவனிச்சா புரியணும். நியாயப்படுத்தி மற்ற தொண்டர்களும் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்க கட்டமைக்கிறாங்க. ஏன் விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க? விஜய் வீட்டுக்குள்ளே இருக்கார், அரசியல் கட்சி தலைவராக வீட்டை வெளியே வர மாட்டேன்றது ஒரு குற்றச்சாட்டு. அதை நியாயப்படுத்தி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறான். நான் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை, என் மேல் குற்றச்சாட்டுறார்கள், நான் எங்கே வீட்டு உள்ளே இருந்தேன், எல்லார் வீட்டிலும் நான் இருக்கிறேன். என்னடா சரிங்களா? அவன் என்ன பண்ணுறாரோ நியாயப்படி நீங்கள் திரிஷாவை கூட்டிகிட்டு போனதை நியாயப்படுத்துகிறாங்க. நான் சொல்கிறேன், இது வந்து இந்த ஐடி விங் பண்ணுறான். இது பண்ணுறது யார்? வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜி நான் பண்ணுறதில்ல, அது அவன் தான் இந்த மைனூட்டாக யோசிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? விஜய் என்னென்ன செய்கள் செய்கிறாரோ அது நாட்டுக்கு குந்தகமாக இருக்குது, வீட்டுக்கு குந்தகமாக இருக்குது, அவனுடைய குடும்பத்துக்கு குந்தகமாக இருக்குது, அதையெல்லாம் அவர் சார்பில் நியாயப்படுத்துகிற மாதிரி அவளை ப்ரொமோட் பண்ணி அவருக்கு மற்ற தொண்டர்களையும் இப்போ 100 பேர் அறிவார்ந்த செஞ்சிருக்க என்ன பண்ணுறவோ இதான் நியாயம் போல இருக்கு, அந்த பொண்ணு கரெக்டாக தானே சொல்லுது, அண்ணனா இருக்குது, தங்கச்சியா இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, அந்த பொண்ணு சொல்லுது, நம்மளும் அப்படி இருந்துடலாமே அப்படி. அப்போ ஒருத்தன் பார்த்து இன்னைக்கு நாச்சியா கேள்வி கேட்டால இல்லையா, என்னோட நெருங்கிய நண்பர் அவர், நாச்சியா வெளியே வந்தோன்னே கேள்வி, விஜய் சார் பண்ணுறது தப்பு, நான் அவர் ரசிகர் தான், இருந்தாலும் அது தப்பு, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உன்னுடைய பர்சனல்குள்ளே நான் வரல, விஜய்க்கும் சங்கீதாக்கும் எந்த பிரச்சனையும் அது தேவையில்லை, அது அவங்க வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனால் நீ உன்னை பெற்ற அம்மா அப்பாவுக்கு நீ வந்து எதுவும் செய்யலை, நீ பெத்தெடுத்த குழந்தைகளுக்கு எதுவும் செய்யலாம், நீலாம் மனிதனா, நீலாம் ஒரு மனுஷனான்னு கேட்குறேன். நீ தலைவன் நடிகன் லொட்டு லொசுகளை தூக்கி, நீ மனுஷனா மனுஷன்ல, நீ ஒரு நகையும் சதையும் படித்த உள்ளத்தில் வந்து அன்பு காதல் கோபம் வைத்திருக்க எல்லா உணர்ச்சிகளும் இல்லை ஒரு மனிதனா? ஒருத்தரை காயப்படுத்தி சந்தோஷப்படுற எப்படி மனிதனா இருக்க முடியும்? இல்லை உன்னை வந்து ஏஜிஎஸ் கல்யாணத்தில் திஷாவோட வரலன்னா உனக்கு வெளியே அனுப்பிச்சுவாரா? நீ திஷாவோட வரல வெளியே போன்னு சொல்ல போகிறாரு அவரு? ஏஜிஎஸ் கோபி சொல்ல போகிறாரா? இல்லை நீ திஷாவோட தான் வரா, நீங்கள் வரலன்னு சொல்ல போகிறாரா? இல்லைல்ல. அப்போ எதுக்கு அது வாலண்டியராக பண்ணணும்னா என்ன காயப்படுத்தணும், அந்த சங்கீதா காயப்படுத்தணும், அவனுடைய குழந்தை அவனுடைய புள்ள அவமானப்படணும், அவருடைய குழந்தை பெண் பிள்ளை வந்து கூனி குறுகணும். ஏங்க ஒரு காலேஜில் படிக்கிறாங்க அந்த பொண்ணு, இவன் ஒரு டைரக்டருங்க, இந்த செயலால் அவர்கள் பப்ளிக்கில் எவ்வளோ சொல்லுங்க, எப்படி இது யோசிக்க மாட்டானாங்க? எப்பா சங்கீதாவாம்மா தான் மீச்சல், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நீ இப்போ வெளியே பார்த்துட்டு நீ லண்டனில் போய் செட்டில் ஆகிக்கோ, நீ உன் பிள்ளையை கூப்பிட்டு போ, இல்லை உன் பிள்ளைக்கு இன்னும் நான் பண்ணிடுறேன், முடிஞ்சு போச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில் தலையிடாத, உன் வாழ்க்கையில் தலைமாட்டேன், திஷாவா வண்டியில் ஏறு போ, யார் உன்னை கேட்க போகிறா? இன்னைக்கு இந்தியாவில் அவனுக்கு பிடித்தவங்களோட வாழ்வதற்கான எல்லா சுதந்திரமும் கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கு. அப்போ உன்னோட பெற்றவங்களுக்கும் நீ மன வருத்தத்தை கொடுக்குற, நீ பெற்றதுக்கும் மன வருத்தம் கொடுத்தனா நீலாம் நாட்டில் எதுக்கு தண்டத்துக்கு அலையிற தண்டத்துக்கு? மற்றவர்களை நீ வந்து உன்னுடைய பெற்றவர்களையும் உனக்கு நீ பெற்றதையுமே சந்தோஷம் வைக்க துப்பு இல்லாத திராணி இல்லாத தன்மையுடைய நீ எப்படி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வச்சிருப்ப? உன்னுடைய குரூஷியலான உன்னோட பழிவாங்கும் குணம் அந்த இடத்துல நான் பார்த்துட்டேன். இட்ஸ் நாட் ஒர்த். இது நீங்கள் பேசுகிற அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு நீ சொன்னவனே முடிஞ்சிருச்சு. ஸ்டாலின் இதிலே சொல்கிறேன், ஃபினிஷ்ட். இனிமேல் எந்த அரசியல் வாழ்க்கையும் விஜய் கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க சார். நேற்றுக்கு வந்து திருச்சியில் மிகப்பெரிய ஒரு மாநில மாநாடு திமுகவினால் போடப்பட்டுச்சு. அது ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதே வந்து அற்புதமாக பேசியிருக்காரு. இது எங்கள் மண், நாங்கள் தான் ஆளுவோம், நாங்கள் தான் மறுபடியும் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி தைரியமாக பேசுகிறாரு சார். சொல்லப்போனால் கூட்டணியுமே எல்லாமே நீட்டாக அவங்க சைடு போயிட்டாங்க, தேமுதிக ஓபிஎஸ் எல்லாமே அவங்க சைடு போயிட்டாங்க. இப்போ அதிமுக பாஜக ஜெயிக்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து அந்த மாநாட்டை கூட்டினது வந்து பிரம்மாண்டம் மாநாட்டா எனக்கு தெரியல. அது வந்து 1050 கோடி ஊழலின் மாநாடாக தான் நான் பார்க்குறேன். 1050 கோடி? ஆமாம், அதுதானே திருச்சியில் தான் நடந்தது. அந்த திருச்சியில் யார் அது மாநாட்டை பண்ணது? KNR தான் அந்த மாநாடுக்கு இன்சார்ஜ். KNR மேலே இப்போ என்ன வழக்கு இருக்குது? 1050 கோடி வந்து சிபிஐ விசாரணை பண்ணுறதுக்கு அமலாக்கத்துறைக்கு வந்து நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி டிஜிபிக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, இடி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வரையும் அவங்க வந்து அனுமதி தரலை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. அஇஅதிமுகவுடைய வழக்கறிஞர் இன்பதுரை வந்து நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் டைரக்ஷன் போட்டு வாங்குறாரு, நீங்கள் இமிடியேட்டாக வந்து வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஆணையிடணும்னு சொல்லிட்டு. கோர்ட்டும் உத்தரவிடுது. என்ன உத்தரவிடுது? KNR மேலே, நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் அமைச்சர் KNR மேலே
டெண்டர் கொடுத்ததுலாகட்டும், மற்ற வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது தனி. இது 888 கோடி அது தனி. இது வந்து டெண்டர் கொடுக்கறதுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கான வேலைகள் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி 2-3 விஷயங்களை சொல்லி 1050 கோடி ஊழல் நடைபெறதுக்கான முகாந்திரம் இருக்கிறது. வாட்ஸ்அப் உரையாடல் இருக்கிறது. 10 ரூபா நோட்டை வச்சு இந்த ஹவாலா மோசடி செய்யறதுக்கானது இருக்குது. அவங்களோட தம்பி இவங்களும் செஞ்சுட்டு நிறைய வேலைகள் பண்ணியிருக்கான விஷயங்கள் தெளிவாக நீதிமன்றத்திற்கு சந்தேகத்துக்கு இல்லாமல் நிரூபணம் ஆகிறதுனால இதை வந்து மாநில அரசு அனுமதிக்கணும். மாநில அரசு டிஜிபி அவர்களுக்கு நாங்கள் ஆணையிடுறோம், இம்மிடியேட்டாக நேரு அவர்கள் மேல் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் ஆணையிட்டதை இவங்க ஃபில் பண்ணுறாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 161 கோயிலில் வந்து உடனடியாக போய் இடிக்கிறாங்க. கேட்டால் நீதிமன்ற ஆணை, நாங்கள் அது நிறைவேற்றி ஆகணும், வேறு வழி இல்லை, நீதிபதி சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் கட்டுப்படுவோன்றாங்க. நேருக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் ப்ரெஷர் கொடுத்துட்டோம். இந்தியா ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள்லாம் ப்ரெஷர் கொடுத்துட்டோம். இன்றைக்கி வரையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் இடி உள்ளே போக முடியல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் மேல்முறையீடு போகிறோம். மேல்முறையீடு போகிறதுக்கு எவ்வளோ நாள்? 90 நாளில் 60 நாள் அவகாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை வைத்து தப்பித்து கொண்டு அந்த 1050 கோடி தான் அங்கு மாநாடாக தெரியுது. உங்களுக்கெல்லாம் வந்து மாநாடில் லட்சம் பேர் கூடுனதாக தெரியுது. எனக்கு என் வயிற்றுச்சலான என் லஞ்ச பணம் தெரியுது. ஃபுல்லாக ஒரு தலையிலையும் என்னோட லஞ்ச பணம் இருக்குது. அந்த மாநாட்டில் கூட்டின ஒரு தலையிலையும் ஒவ்வொருத்தரும் சிக்கன் பிரியாணி கிரேவி சாப்பிட்றதுக்கு என் வயிறு எரியுது. என் லஞ்ச பணத்தை எப்படி தின்றானுங்களே, நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படி திங்கிறாங்களே அப்படின்னு என் வயிறு எரியுது. ஏன் அப்படின்னா அது என்னுடைய தமிழ் என்னுடைய மக்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு இவர்கள் ஊழலற்ற ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஊழலால் சம்பாதித்த பணத்தை வைத்து மாநாடு நடத்துகிறாங்க. எப்படி பாருங்க, எப்படி வந்து மதுவை ஒழிக்க போகிறோன்னு சொல்லி மது தயாரிப்பவர்களே உட்கார வச்சு ஒரு மாநாடு நடத்தி நம்மளெல்லாம் முட்டாளாக்குறாங்க பாருங்க. நாங்கள் போதையை ஒழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போதை ஹப்பாக இருக்கக்கூடிய அந்தனுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புக்கு முதலமைச்சரே அது தொடங்கி வைக்கிறார் வைகோவுக்கு. அவரும் நம்மளும் பைத்தியம், நம்மளாம் முட்டா பீசுங்க. தமிழ்நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகளும் முட்டா பீசுங்க. இந்த விஜய் மாதிரி ஆள்லாம் அரசியலுக்கு வரதால நம்ம பார்க்குறோம் பாரு, நம்மளாம் முட்டா பீசுங்க. எல்லாடி இவங்க சொல்லுவாங்களா, சார் நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம், பெண்களால் நடத்தப்படுகிறது, நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், நீங்கள் திமுக வரவே கூடாதுன்னு திமுக சொன்னோன்னா ஆஹா திருமானம் வந்து அருமையான ஒரு மாநாடு நடத்த போகிறார், நமக்குலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சா மறுபடியும் ஸ்டாலின் அவர் வெளிநாட்டு வந்து கை கோத்துட்டு அவருடைய அமைச்சரே அனுப்புகிறார். அந்த அமைச்சர் தான் மதுவை உற்பத்தி செய்கிறோம். இது எப்படி எந்த ஊரில் நடக்கும் பாருங்கள். மதுவை குடிக்காதன்னு சொல்கிறவன் தயாரிக்கிறவனே மேடை ஏறி மதுவை குடிக்காதன்றான். மது பிரியர்கள், மன்னிச்சுக்கணும் முத்துசாமி சொன்னது நான் தப்பாக சொல்லிட்டேன். மது பிரியர்கள் மேலே நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தக்கூடாது, அவர்கள் நமக்கு வருமானம் தரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் போன மாதிரி போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து இப்போ பசங்க வந்து ஸ்கூல்லேயே வந்து கஞ்சா அடிக்கிறாங்க போதைப்பா. அதற்கான விழிப்புணர்வை போதை தமிழ்நாட்டில் நடமாட்டத்தை தடுக்க வேண்டியதுக்காக நாங்கள் போதை விழிப்புணர்வு மாநாடு நடத்துகிறோம், நடைபயணம் நடத்த போகிறோன்னு சொல்லி வைகோ அப்படி வீருண்டு எழுதினார். ஆஹா கலிங்கத்துப்பட்டி சிங்கம் கிளம்பிடுச்சே, என்னோட பழைய வைகோவை நான் பார்க்க போகிறேன்னா ட்வாயின்னு தொங்கிடுச்சு. போய் நான் என்ன தொங்கிடுச்சுன்னு பார்த்தா இது சமூக நல்லிணக்க நடைபயணம். அதை மாண்பு முதலமைச்சர் சொல்கிறாரு, இதில் ஒரு பார்ட்டாக போதையை பற்றி பேசுவோம். அப்போ என்னை எப்படி முட்டாள்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு இதில் புரிஞ்சுக்கலாம். அதே தான் இப்பையும் நீங்கள் மேடை ஏறி ஊழலை ஒழிக்க போகிறோன்னு யார் சொல்கிறாங்க? ஒட்டுமொத்த ஊழலின் ஹப்பாக இருக்கிறது சொல்கிறாங்க. நாங்கள் ஊழலை ஒழிக்க போகிறோம், ஊழலற்ற ஆட்சி தரப்போகிறோன்னு. ஸோ அங்கே நடந்த மாநாடு எனக்கு ஒரு வியப்பும் இல்லை. என்னோட வயிற்றெரிச்சல் அங்கே நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, அவனுங்க திங்கிற தீனி, அவனுங்க தின்ற சோறு, அவனுங்க தின்ன பிரியாணி எல்லாமே என் தமிழ் மக்களில் லஞ்ச பணம். அந்த 1050 கோடி வாங்கி இவ்வளோ பிரம்மாண்டமான மாநாடு நடத்துறதுனால தான் அவர் மேலே மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்கிறார். நீங்கள் தான் குற்றமற்றவராச்சே, ஊழலற்றவராச்சே, நீதியின்பால் செயல்படுவர்களாச்சே, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. என்ன வரப்போகுது உங்களுக்கு? நாளைக்கு தூக்கில் போட்டாங்க. இந்த பதவி விட்டு இறக்குனவரே போய் ஸ்டே வாங்கிட்டு மறுபடியும் வெக்கம் இல்லாமல் அமைச்சர் பதவி ஏற்றுக்கலையா? பொன்முடி ஏற்றுக்கலையா? செந்தில் பாலாஜி நெஞ்சை படிச்சுட்டு ஒரு காமெடி பண்ணிவிட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு பைபாஸ் பண்ண அப்படி இப்படி படம் காட்டிட்டு மறுபடியும் போயிட்டு நீதிபதி தெளிவாக கேட்டார், அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்னு. எனக்கு ஜாமீன் தான் வேணும், போ அமைச்சர் பதவி விட்டு போய் நீ இல்லையா? அப்போ என்ன, நம்மக்கிட்ட வாங்கின வரி பணத்தை வைத்து, நம்மக்கிட்ட வாங்கின லஞ்ச பணத்தை வைத்து ஒரு பிரம்மாண்ட மாநாடை நம்மக்கிட்டேயே காட்டி நம்மளை முட்டாளாக்குற வேலையை திமுக தொடர்ந்து செய்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு நம்ம இது கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அங்கே நடந்த மாநாடு திமுக அறக்கட்டளையில் இருந்த ஒரு பைசா செலவு பண்ண மாநாடு இல்லை. அங்கே நடந்த மாநாடு
முரசொலி அறக்கட்டளையிலிருந்து செலவு பண்ணப்பட்ட 1 பைசா செலவுப்பட்ட மாநாடு இல்லை. அங்கே நடந்த மாநாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 மினிஸ்டர்ஸ் வந்து தன்னுடைய சம்பள பணத்தை அவர்கள் வந்து மாதம் 1,05,000 ரூபாய் சம்பளம், அந்த சம்பள பணத்தெல்லாம் போட்டு அவர் நேர்மையின் சின்னமாக அந்த பணத்தை சேர்த்து வைத்து ஒரு மாநாடு போட்டாங்களான்னா அதுவும் கிடையாது. அந்த மாநாடு 1050 கோடி லஞ்ச பணம் வாங்கிய ஊழல் பண்ணி சம்பாதிச்ச அந்த பணத்தை செலவு பண்ண மாநாடு. நான் மட்டும் சாப்பிட்றேனே, எல்லா நிர்வாகிகளும் வாங்க. அந்த பணத்தில் என்ன சொல்ல நேரு சொல்லல, ஊழலில் எனக்கு மட்டும் பங்கு இருக்குன்னு நினைக்கக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கு, உற்றார் உறவினர்கள் எல்லாம் வாங்க, வாமா மின்னல் சொல்ற வரும் பாருங்க. அந்த மாதிரி என்ன பண்றாரு, தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் வாங்க. ஏன் சார் எல்லாரும் என்னை கூப்பிடுறீங்க திடீர்னு? நான் ஒரு 1050 கோடி அடிச்சிருக்கேன், அது நான் மட்டும் அந்த பாவச்செயல் என்ன மட்டும் வந்தால் நான் மட்டும் அங்கே போய் 40 லட்சம் கட்டி திருப்பதியில் அன்னதானம் போடணும், அது என்னால் முடியாது. ஒவ்வொரு முறையும் நான் மட்டும் 40 லட்சம் செலவு பண்ண முடியாது. இப்போ வந்துட்டீங்க, மாநாடு அட்டன் பண்ணிட்டீங்க, எல்லாரும் சிக்கன் பிரியாணி கிரேவி சாப்பிட்டீங்க, நான் ஊழலில் சம்பாதித்த பணத்தினுடைய பங்கு திமுக இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் போயிடுச்சு. எவன் பாவத்தை கலவணுமோ திருப்பதி போயிட்டு பணத்தை கட்டி கழுவிக்கங்கன்னு சொல்லாமல் சொல்கிறார். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்துக்கள் இளைஞரோட பார்த்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.